பெற்ற மகளிடம் வம்பிழுத்த இளைஞரை கண்டித்தது ஒரு குத்தமா? அதிலும் சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி டார்ச்சர் செய்தால் எந்த தகப்பனாக இருந்தாலும் தட்டி கேட்க மாட்டாரா என்பதே கத்தி கதறும் இந்த உறவினர்களின் கேள்வி. நினைச்சு கூட பாக்கல என் தங்கச்சிய வம்பு தேவை அதை தட்டி கேட்ட தப்பா கத்தியால குத்தி கொள்ற இவனெல்லாம் ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் இவனெல்லாம் ஊருக்குள்ள விடுறீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் வீராணம்பட்டியைச் சேர்ந்தவர் பொப்பன் என்ற சின்னராஜ். இவரது மகள் குளிபிரையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் மாணவி தினமும் பள்ளிக்கு சென்று வரும்போது அதே ஊரைச் சேர்ந்த 21 வயது இளைஞர் முருகன் கிண்டல் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. நான் உன்னை காதலிக்கிறேன், திருமணம் செய்து கொள்ளலாமா என்று மாணவியை அடிக்கடி வழிமறித்து தொந்தரவு செய்து வந்த முருகன் ஒரு நாள் உண்மையிலேயே கையில் தாலி கயிறோடு நடு ரோட்டில் நின்று கொண்டு திருமணத்திற்கு சம்மதிக்குமாறு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி அங்கிருந்து தப்பி ஓடி வீட்டுக்கு வந்து தனது பாட்டி அழகியிடம் மட்டும் நடந்த விவரங்களை கூறியிருக்கிறார். இதற்கிடையே சக மாணவிகளின் பெற்றோர் மூலமாக முருகனின் அத்துமீறலை அறிந்து கொண்ட சின்னராஜ் இளைஞரை நேரில் அழைத்து தனது மகளுக்கு 14 வயதுதான் ஆகிறது, படிக்கிற சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொள்ளக்கூடாது என கண்டித்ததாக கூறப்படுகிறது. பாலத்துக்கிட்ட மறிச்சு என்னைய நீ விரும்புறையா விரும்பலையா, உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மஞ்ச கயத்தை வச்சுக்கிட்டு என் பிள்ளைய மிரட்டி இருக்கிறேன். அப்பங்கிட்ட சொன்னால் சண்டை வரும்னு என் பிள்ளை எங்ககிட்ட வந்து சொல்லிச்சு. நேற்று ஊருக்குள்ள என் மகன்கிட்ட சொல்லிட்டாங்க, உன் மகள் இந்த மாதிரி அந்த பையன் பண்ணுறான்னு. என் மகன் கூப்பிட்டு கேட்டேன். இதனால் ஆத்திரமடைந்த முருகன் கத்தி ஒன்றை வாங்கி தனது பைக்கில் வைத்துக் கொண்டு தனது நண்பரிடம் சின்னராஜாவை டீ கடைக்கு அழைத்து வருமாறு கூறியிருக்கிறார். உணவருந்திக் கொண்டிருந்த மாணவியின் தந்தை சாப்பாட்டை பாதியிலேயே வைத்தபடியே அப்படியே கை கழுவிவிட்டு எழுந்து சென்றிருக்கிறார். டீ கடையில் மது போதையில் அமர்ந்திருந்த முருகனுக்கும் சின்னராஜாவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கத்தியை எடுத்து வந்து சின்னராஜாவின் வயிற்றில் குத்தியிருக்கிறான் முருகன். இதில் குடல் சரிந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த சின்னராஜா மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதனால் கத்தி கதறிய மாணவியின் சகோதரி தன் தங்கையிடம் முருகன் அத்துமீறியதை போன்று இனி யாரிடமும் அத்துமீறக்கூடாது என்றும் தன் தந்தையை கொலை செய்ததைப் போல இனி யாரையும் கொலை செய்யக்கூடாது என்றும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். இன்னைக்கு என் தங்கச்சிக்கு நடந்த நாளைக்கு எந்த தங்கச்சிக்குமே நடக்க கூடாது. என் அப்பனுக்கு நடந்தது எந்த அப்பாவுக்கு நடக்க கூடாது. பனையப்பட்டி போலீசார் முருகனை கைது செய்திருக்கும் நிலையில் வீராணம்பட்டி பகுதியில் கஞ்சா மற்றும் மது விற்பனை அதிகமாக இருப்பதே கொலைக்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருமயம் செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.